ஒரு ஆள் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கோயிலில் வெறும் கல்லை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க, அதே கல்லை கீழே போட்டு படிக்கட்டோ மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதே கல்லை வச்சு தான் வீடு கட்டுறீங்க, அதே இதை திரும்ப போய் நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பசுமன் முத்துராமலிங்க தவிர ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாரு. என்ன விஷயம் பார்த்தா, அந்த சொன்ன நபர்கிட்டே ஒரு போய் கேட்பாரு, உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. தங்கச்சி இருக்காங்க, ஒய்ஃபு இருக்காங்க. ஸோ இவங்க நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுவீங்களா? உங்கள் அம்மா கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அது உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. உங்கள் ஒய்ஃப் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே போல் உங்கள் தங்கச்சிக்கிட்ட நடந்துக்க முடியாது. உங்கள் தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் உங்கள் அம்மா கிட்ட இருக்க முடியாது. 3 பேருமே பொண்ணு தான். ஆனால் அம்மாவாகவும் ஒய்ஃபாகவும் தங்கச்சி வந்துட்டு இருக்கணும். அதே போல் தான் எல்லாமே கல் தான். நாங்கள் எவ்வளோ அடி விழுந்தாலும் உடையாத கல்லை கோயிலுக்குள்ளே வச்சு சாமியை கும்பிட்றோம். 2 அடியில் உடையிற கல்லை கீழே போட்டு காலுக்கு மிதிக்கிற படிக்கட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நார்மலாக உடையாமல் இருக்கக்கூடிய கல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணி வீடு கட்டுறோம் அப்படின்னு அந்த ஆளுக்கு நெத்தி அடியாக பதில் கொடுத்துருப்பாரு.